சிஎஸ்கே டீமை யாரும் தப்பா பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால இந்த மேட்ச இல்ல இந்த 2025 எல்லா மேட்சையும் அவங்க கடவுளுக்கு கொடுத்துட்டாங்க. என் மாப்பிள்ள பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். இந்த ஆயுஷ் பையன் விளாண்ட விளையாட்ட கூட இவங்க இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல இங்க விளையாடவே இல்லை அப்படிங்கறதுதான் ரொம்ப 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 கவலை. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கதறி அழுறது கேக்குது. ஆனா என்னங்க பண்றது, எல்லா தடவையும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான். ரொம்ப சீனியர் பிளேயர்ஸ வச்சே 5 கப் ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அடுத்த வருஷமாவது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஏற்கனவே தோனி சொல்றத பார்த்தா இந்த சீசன் அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அவரே நாங்க அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட முடியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்லயே நாங்க வெளியேறோம் அப்படிங்கிற மாதிரி தோனி சொல்றத கேட்டா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கதறல், நெஞ்சடைப்பு எல்லாம் வரலாம். ஸ்ட்ராங் ஆயிருங்க மக்களே, கவலைப்படாதீங்க. விளையாட்டுல வெற்றி தோல்வி சகஜம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த மாதிரி அவன் தோக்கிறதா நினைச்சாதான் பார்க்கும்போதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ கராய்க்காதீங்க மக்களே. பாவம் அவங்க இந்த டோர்னமெண்ட்டை கடவுளுக்கு விட்டுட்டாங்க, அவ்வளவுதான்.